ஒரு செழிப்பான காட்டின் நடுவில் மரங்களின் மையத்தில் வாழைப்பழத்தை விரும்பும் ஒரு சின்ன குரங்கு இருந்தது. அதன் பெயர் சிண்டு. அது தினமும் மரங்களில் நடந்து விளையாடும். மரத்தின் மேலிருந்து வரும் கொடியிலிருந்து தொங்கும். வாழைப்பழங்களை தேடி உண்ணும். அதன் குறும்பு செயல்கள் அனைவருக்கும் சிரிப்பை வரவைக்கும். ஆனால் சிண்டுவின் மனதில் ஒரு பெரிய கனவு இருந்தது. அது வானத்தை குறித்ததுதான். ஒவ்வொரு இரவும் நட்சத்திரங்கள் வானில் பளபளப்பாக மின்னும்போது சிண்டு பெரிய கனவில் மூழ்கிவிடும். நான் ஒரு நாள் அந்த நட்சத்திரங்களை சேரப்போகிறேன் என்று தினமும் கூறிக்கொண்டே இருக்கும். அது சற்று சிரிக்க வைக்கும் எண்ணமாக தோன்றினாலும் சிண்டுவின் மனதில் அது மிகவும் உண்மையான ஒரு ஆசையாக இருந்தது. வானத்தை நோக்கி கைகளை நீட்டியபடியே அது மரக்கிளைகள் மீது நின்று பார்த்தது. எனவே சிண்டு ஒரே முடிவுக்கு வந்தது. நான் விண்வெளிக்கு போக வேண்டும் என்று கூறியது. வாழைப்பழங்களால் தானே அது மிகவும் மகிழ்ந்தது. அப்படியானால் அந்த வாழை இலைகளையும் தண்டு கம்புகளையும் வைத்து அது ஒரு பெரிய ராக்கெட் உருவாக்கியது. அந்த ராக்கெட்டில் பூக்கள், பட்டம், பழங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வண்ண உலகமாக ஆனது. மற்ற விலங்குகள் அனைத்தும் சிரித்தன. ஆனால் அதையெல்லாம் சிண்டு கண்டுகொள்ளவே இல்லை. ஏனெனில் ஒரு கனவை நம்பும் மனதிற்கு வெளியிலுள்ள சத்தங்கள் ஒரு தடையே இல்லை. அது எதிர்பார்த்த நாள் வந்தது. சிண்டு தனது ராக்கெட்டில் ஏறி பஞ்சு மேகங்களை கடந்து வானம் நோக்கி புறப்பட்டது. விண்ணில் பறக்கும் பறவைகள் அதனை பார்த்து வியந்தது. மேகங்கள் அதனை அசைத்தன. சூரியன் சிரித்தது. முடிவில் கண்ணுக்கு தெரியாத உயரத்தில் சிண்டு ஒரு நட்சத்திரத்துக்கு அருகே வந்தது போல உணர்ந்தது. அங்கே அமைதியும் வியப்பும் நிறைந்திருந்தது. இருள் இருந்தாலும் அது அழகான இருள். சிண்டு வானில் இருந்து பார்க்கும்போது நமது பூமி ஒரு சிறிய பந்து போல சுழன்று கொண்டிருந்தது. அந்த காட்சி அதன் இதயத்தை மாற்றியது. வாழைப்பழம் சாப்பிடும் சிண்டு இப்போது ஒரு பெரிய உலகத்தின் அற்புதத்தை உணர்ந்தது. அது தன் சிந்தனையை விரிவாக்கியது. நாம் எதையும் செய்யலாம். நம்மில் ஒவ்வொருவருக்கும் நட்சத்திரத்தை தொடும் வாய்ப்பு இருக்கு. பிறகு அது தன் பயணத்தை முடித்துக்கொண்டு பூமிக்கு திரும்பியது. தனது காட்டுக்குள் வந்து சேர்ந்தது. அது மீண்டும் பழையபடி மரங்களில் ஆடியது, விளையாடியது. ஆனால் இப்போது அது மாறியிருந்தது. அதன் உள்ளே ஒரு பெரிய மனம் உருவாகி இருந்தது. மற்ற விலங்குகளும் சிறிய குட்டி குரங்குகளும் அதன் மீது பெரும் மரியாதை வைத்தார்கள். கனவுகள் பெரியதாக இருந்தாலும், அது சிரிக்கக்கூடியதாக இருந்தாலும், நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் நிச்சயம் முடியாதது ஒன்றுமில்லை என்பதை சிண்டு உலகுக்கே காட்டியது.